தனது மகன் மந்தாரனுக்கு திருமணம் செய்ய பெண் பார்த்து கொண்டிருக்கிறார் தௌமிய முனிவர். அவருடைய நண்பர்கள் அவ்ரவ முனிவர் சுமேதைக்கு பிறந்த சமியை திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். தௌமிய முனிவர் அதன்படி பெண் கேட்டு திருமணம் பெண் வீட்டிலேயே நடக்கிறது. சில தினங்களுக்கு பிறகு சமியை அழைத்து கொண்டு தனது தந்தையின் ஆசிரமத்திற்கு செல்கிறார் மந்தாரன். அப்போது புருசுண்டி முனிவர் அவர்களுக்கு எதிராக வருகிறார். முனிவரின் உடல் பருமனாக தும்பிக்கையுடன் விநாயகரை போல் இருக்கிறார். அவரது தோற்றத்தை பார்த்தவுடன் கணவன் மனைவி இருவரும் சிரித்து விடுகிறார்கள். கோபம் அடைந்த முனிவர், என்னை பார்த்து அவமதித்து சிரித்த நீங்கள் இருவரும் மரங்களாக மாறி போய்விடுங்கள் என்று சபித்து விடுகிறார். சாபத்தால் வருத்தமடைந்த இருவரும் முனிவரிடம், அறியாமல் தங்களை பார்த்து நாங்கள் சிரித்த தவறுக்காக மன்னித்து புதிதாக துவங்க இருக்கும் எங்களது இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய உதவ வேண்டும் என்று கேட்கிறார்கள். மனமிறங்கிய முனிவர் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. மரங்களாக மாறியிருக்கும் உங்களுக்கு இடையில்